ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சரி சோமு சார், உங்களுக்கு எப்படி ரெண்டும் தப்பா தெரியுதா, ஏதாவது ஒன்று தவறா தெரியுதா? அதாவது என்னன்னு சொல்லிடுறேன். யானை பேரம்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு, பாஜக செய்கிற மாதிரி தாவேக்காவும் செய்கிறது கட்சி உடைப்பே அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின். முதல் விஷயம், இப்போ விலங்குகளுக்குள்ள எந்தவித வேறுபாடும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். இருந்தாலும் இதை வந்து யானை பேரம் குதிரை பேரங்கிறதுக்கு பேரம் கழுதை பேரம் பன்றி பேரம்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ பிரிட்டனுடைய சட்டத்தை ஒட்டி தான் இந்திய சட்டங்களும் இருக்குது. ஆனால் பிரிட்டனில் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஒரு கட்சி தோர்த்த உடனே அங்கே வந்து ஆளுங்கட்சிக்கு தாவறது நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு இது மாதிரி மற்ற நாடுகள்லையும் இப்போ வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக முன்னேறிய நாடுகள்னு சொல்லக்கூடிய ஜெர்மன், ஃப்ரான்ஸு, அமெரிக்காலாம் நடக்கிறது இல்லை. நான் ஏன் பிரிட்டன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள்ங்கிறதுனால சொல்கிறேன். இது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ரெண்டு நாட்டிலையுமே சட்டங்களை விட மரபுகளுக்கு தான் முக்கியத்துவம். எல்லாத்துக்கும் சட்டம் போடலை. சட்டம் வந்து ஒரு மேம்போக்காக இருக்கும், மக்கள் இதை உணர்ந்து அதில் நடந்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அதான் அங்கே செய்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா அதான் சட்டம் இல்லை. அப்புறம் என்ன சட்டப்படி என்ன 3ல் வந்து 2 பங்கு பேர் இருக்கணும், அவ்வளோதானே. அது இல்லாமல் போனால் தானே தப்பு. நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு. இந்த 3ல் 2 பங்கு இல்லாமல் கட்சி மாறுவதும் இந்த ராஜினாமா பண்ணுறது ரெண்டுமே வந்து கழுதை பேரம் தான். இந்த 4 எம்எல்ஏக்கள் விஷயங்களும் இது ப்ராக்டிக்கலாக தெரியும். என்னென்னா ஒரு சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ எவ்வளவு செலவு பண்ணணும். இப்போ அதே நேரத்தில் இதை தவிர அதற்கு மறுபடி தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அவங்களுக்கே சீட்டு கொடுத்து. இப்போ இதே மாதிரி கர்நாடகாவில் நடந்துச்சுல, பாஜக பண்ணுச்சு. அது மாதிரி நம்ம அங்கே கர்நாடகா மட்டும் இல்லை, அருணாச்சல பிரதேசத்தில் பண்ணாங்க. மாதிரி தொடர்ந்து அவங்க பல இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க. அதே சார் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்களுக்கு காலம் வரும்போது. ஆமாம், தேவை இதில் யார் பண்ணாலுமே அது வந்து தவறு தான். அந்த கழுதை பேரம் இது இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு விஷயம். இதில் தாவேக்கா மேலே ஏன் வந்து ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு முன்னால் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு மனித புனிதர் மாதிரி பேசினார். அவங்க எல்லாம் தீய சக்தி, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தீய சக்தி, நான் மட்டும் ஒரு தூய சக்தி. அப்போ நீங்களும் அந்த தீய சக்தி வேலையை தான் செய்கிறீங்க, நீங்களும் ஒரு தீய சக்தி, நீங்களும் இந்த கழுதை பேரை தான் பண்ணுறீங்கன்னா, இந்த 5 இவங்க இருக்காங்கல்ல, அவங்க வச்சுருக்கிறாங்கல்ல கொள்கை தலைவர்கள். இப்போ ஏற்கனவே திமுக பண்ணிச்சா, கருணாநிதியை ஸ்டாலினை கொள்கை தலைவராக வச்சுக்கிங்க, படத்தை போடுங்க. இல்லை நீங்கள் யாரெல்லாம் விமர்சிங்களோ அவங்க தான் கொள்கை தலைவரும் போட்டுங்க. எதுக்கு பெரியாரெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க? அது தேவையில்லை. அது இங்கே அங்கே தான் இந்த கேள்வி வருது. இப்போ இது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணலையான இது வந்து என்னன்னா, இந்த திட்டங்களுக்கும் இப்படி தான் மோசடி பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து அதாவது விஜய் நாங்கள் அறிவிக்கிற திட்டம், அதாவது நான் அறிவிக்கிற திட்டங்கள் இலவச திட்டங்கள் எல்லாம் நல்லா ஆராய்ந்து நிதிநிலை உணர்ந்து தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாரு. ஆனால் விவசாயிகளுக்கான திட்டத்தில் பார்த்தா அது ஒரு மோசடியாக பண்ணிட்டாங்க. ஒரு 50,000 5 ஏக்கரை 50,000 வரைக்குமான கடன் அப்படிங்கிறத அதுக்குள்ள நிபந்தனைகளை விதித்து இது பண்ணிட்டாங்க. கேட்டால் என்னன்னா வெள்ளை அறிக்கை விடுறோம், இப்போ நிதி நிலைமை சரியில்லைன்னு. தேர்தலுக்கு முன்னாடியே இங்கே நிதி நிலைமை வந்து கடன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சின்ன குழந்தைய கூட தெரியும். இது ஒன்றும் தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதில் சொன்னாங்க? அப்போ அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. அந்த மாதிரியான அது அரசு ரீதியான மோசடி அப்படின்னா இது அரசியல் ரீதியான மோசடி. ஓகே சார், நாங்கள் பர்ஃபெக்டாக இருப்போம், நாங்கள் தூய ஆட்சி கொடுப்போம், நாங்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்ய மாட்டோம்லாம் சொல்லிட்டு இப்போ அதே வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுக்குன்னு கேட்குறேன் நான். சரி சார், இன்னொன்று கேட்குறது, இப்போ தாவைக்கால தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இணைகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க இணையிறதுக்கான காரணம், இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இணைந்தால் அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் இருக்குது, பலன் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக இவங்கெல்லாம் இணைகிறதுனால என்ன பயன்? அதுக்கான பின்னணி என்ன? இப்போ நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோமே. ஆமாம், டாஸ்மாக் கடையில் போய் மாமூல் கேட்டிய தாவேக்க நிர்வாகி, அப்புறம் வந்து இங்கே மிரட்டிய தாவேக்க நிர்வாகி, அங்கே மிரட்டிய தாவேக்க நிர்வாகி. இப்போ அந்த ஒரு பொசிஷனுக்கு இவங்களும் போகணும்ல. அது ஆளுங்கட்சியாக இருந்தால் தானே முடியும். இதில் அரசியல் கட்சி வேறுபாடு அப்படிங்கிறலாம் கிடையாது. அந்த மென்டாலிட்டி உள்ள எல்லாருமே ஒரே மாதிரியான ஆட்கள் தான். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துன்னா திமுகவில் சேர்ந்துருவாங்க, அதிமுக அதுன்னா அதிமுகவுக்கு சேருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்புக்கு தங்களது சொந்த நலன் அதை தவிர நம்பர் 2 வேலை தான். சார் 10 வருஷம் அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் போயிருக்காங்க சார்.
ஆமாம், அவங்களுக்கு வந்து என்னன்னா இங்கே வந்து ஒன்று உட்கட்சி பிரச்சனை, இன்னொன்று இனிமே வந்து அதிமுக எதிர்காலம் இல்லைங்கிற ஒரு கணிப்பு அவங்களுக்கு இருக்கலாம். சோமு சார், இப்போ ஒன்று சொல்றீங்களா, அதிமுக உட்கட்சி பிரச்சனையினால அதிமுகலேருந்து போறாங்க, அதை ஏன் குதிரை பேரம்னு சொல்றீங்க? இப்போ நீங்க முன்னாள் அமைச்சர்கள் போனா உட்கட்சி பிரச்சனை, இந்நாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் போனா குதிரை பேரம், அந்த விமர்சனம் அப்போ தப்பு தானே? இப்போ 2 தரப்பு போனாலும் அது குதிரை பேரம் தான். ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ போயிட்டு ராஜினாமா பண்றது நம்ம வந்து ஒத்துக்கிறோம் கழுதை பேரம்னு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்தான்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தா என்ன, அவங்களுக்கு ஒரு பேரம் நடக்காமல் இப்படி ஒரு கட்சி பொறுப்பு தர்றோம், இல்லை இந்த மாதிரி ஒரு அரசு ரீதியான பொறுப்பு, எம்எல்ஏ இல்லாட்டியும் அரசு ரீதியான பொறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, வாரியம் உட்பட விஷயங்கள், அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து நாட்டு மக்களுக்காக போய் சேர்றாங்களா? அது சட்ட ரீதியான குதிரை பேரத்துக்குள்ள வராது இல்லை சார். இங்கே சட்ட ரீதியான குதிரை பேரம்னா எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும், அவங்களுக்கான பல பிரச்சனைகள் இருக்கு. முன்னாள் அமைச்சர்களுக்கு இது கொடுக்குறது, வாரியம் கொடுக்குறது, நான் அதை தான் சொல்றேன். என்னன்னா இந்த குறிச்சு வச்சீங்க உங்க டயத்துல நீங்க குறிச்சு வச்சீங்க. அதாவது முன்னாள் இன்னாளுங்கிறத தாண்டி இந்த பிரிட்டன் அதுக்காக தான் உதாரணம் சொன்னேன். இவங்க அங்க இது மாதிரி முன்னாலும் போறது கிடையாது, இன்னாலும் போறது கிடையாது. அவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்களோ, தொழிற்கட்சியா அந்த கட்சியோட உணர்வோடு அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் ஆக மாறவே கூடாதுன்னு இல்லை, உண்மையிலேயே மாற்றம் ஏற்பட்டு மாறுறது ஆட்கள் மிக அரிது, அதை மக்களும் உணர்வாங்க. ஆனா இங்க முழுக்க முழுக்க எது அதாவது இந்த அது வந்து அந்த மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அவங்க பேச்சில் வெளிப்படும், எழுத்துல வெளிப்படும், கருத்துல வெளிப்படும். இங்க அந்த மாதிரி கிடையாது. 4ஆம் தேதி மதியானம் வரைக்கும் ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுறான், மதியானத்துக்கு மேல அப்படியே மாறுது. அது எப்படி அவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத அரசியல் நிலை ஏன் இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும்? ஏன் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க? அதையும் சொல்றேன். இதுல நான் ஒரு கவிதை இல்ல கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருந்தேன். என்னன்னா, போதி மரத்தில் கிடைத்திருக்காது, சிந்தித்து கொண்டே இருந்திருப்பான் புத்தன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மரத்தில் உட்காந்தும் ஞானம் வந்துடாது, பல நாள் எண்ணங்கள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நான் பிரிட்டனில் வந்து பல நாள் எண்ணங்கள், இங்கே இருந்து அங்கே கருத்து மாறுவதும் அங்கே இருந்து இங்கே வருவதுக்குமான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து கருத்து மாறுபடே கிடையாது, ரொம்ப தெளிவு. ஒரே விஷயம், ஆளுங்கட்சியில் இருக்கணும், சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இதை தாண்டி வேற இதில் இல்லை. இந்த அரசியல் விமர்சகர்கள் சில பேர் இது கட்சிக்கு, நான் ஒரு கட்சியில் போய் சேர்றேன்னா அது என்னுடைய பிரச்சனை, அது கட்சியுடைய பிரச்சனை இல்லை. இப்போ வந்தவர்கள் யாரையுமே விஜய் சந்திக்கல, 2ஆம் தலைவர்கள் தான் சந்திக்கிறாங்க. ஆனா அப்போ இவங்க தானே விரும்பி போய் சேர்றாங்கன்னு இதுல பொருட்படுது சார். இப்போ விஜயே வந்து அவங்களை அழைத்து அவங்கள கட்சியில இணைச்சிக்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்தவங்களை யாரையுமே அவர் சந்திக்கவே இல்லையே. சரி, இப்போ தவேக ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுக ஆளுங்கட்சியா இல்லை, இந்த 2 பிரச்சனை தான் பேசுறோம். இதுல எந்த இடத்துக்கும் வர முடியாத கட்சி நாம் தமிழர் கட்சி, உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி பல கட்சி இருக்கு. ஆனா அதையே நம்ம பேசுறோம். நாம ஓட்டு போடக்கூடிய கட்சிகளை பத்தி பேசுவதற்கான உரிமை நமக்கு உண்டு. அப்ப நாளைக்கு இன்றைக்கு வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படிங்கிறது, நம்ம தனிப்பட்ட வீட்டில் அவங்க வந்து காது குத்துறதோ இல்லை வேற ஒரு விஷயம் பண்றதையோ நம்ம விமர்சிக்கல. அவங்களுடைய அரசியல் ரீதியான செயல்பாடு நம்ம பாதிக்கும். இல்ல, நீங்க விஜய் மேல தாவேகா மேல ஒரு பெரிய குற்றத்தை திமுக தலைவர் சொல்லும் போது அவர் யாரையும் பார்க்க கூட இல்லையே, வீட்டுக்கு வெளியில காத்திருந்து அவர்கள் போய் சேர்றாங்க. 10 வருஷம் அமைச்சரா இருந்தவங்க. அப்போ இங்க சேரக்கூடியவர்கள் மேல தானே குற்றச்சாட்டு. அதை ஏன் தாவேகா மேல ஸ்டாலின் அவர்கள் வைக்கணும்? யாராவது அறிவாலயத்துக்கு வெளியில இப்படி காத்திருந்து போய் சேர்ந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? சரி, அப்ப மற்ற கட்சிகள்லாம் மைக்கு வச்சு கூப்பிடுறாங்களா? அனைத்து மற்ற கட்சியில உள்ளவர்கள்லாம் வாங்க, நாங்க ஆளுங்கட்சியில இல்ல, ஆனா வாசல்ல வந்து எல்லாமே வந்து, ஆனா ஒண்ணு நம்ம பார்த்திருக்கிறோம், வாசல்ல இருந்து கைப்பிடித்து அழைத்து சென்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது ஓபிஎஸ் போகும்போதும் பார்த்திருக்கிறோம், வைத்திலிங்கம் போகும்போதும். ஆனா நீங்க தாவேகாக்குள்ள போகும்போது அவங்களா வெயிட் பண்ணி 2 hours 3 hours வெயிட் பண்ணி, அதாவது காத்து இருந்தவர்கள் கிடையாது, காத்து கிடந்து போறாங்க, காத்து கிடந்தவர்கள். இத தாவேகா மேல எங்க சார் குற்றம் இருக்கு? இதுல நீங்க தாவேகா இப்போ இத்தனையும் நீங்க சொல்றீங்க, சேர்ந்தவர்கள் மேல குற்றம் இருக்கு, விரும்பி சேர்ந்தார்கள் ஆதாயத்துக்கு. ஆனா இந்த நீங்க தாவேகாவை திரும்ப திரும்ப ஸ்டாலின் குற்றம் சுமத்துறாரு இல்லையா? இது அவர் பார்க்கலையா, வீடியோல பார்க்கலையா? அவர்கிட்ட வர மாட்டேன்றாங்கன்ற கவலை தான். எப்ப வந்து நம்ம தாவேகா மேல குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி இது வரைக்கும் வந்து தேர்தலில் நீங்கள் எங்களை எதிர்த்து தான் செயல்பட்டீங்க, உங்கள் கருத்து வச்சுருந்தீங்க, அது நியாயம். அதிமுகவில் இது முடிஞ்சோட இங்கே வரீங்களே, வேண்டாம் அப்புறம் பார்ப்போன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம குற்றம் சாட்ட முடியாது. இப்போ விஜயோடைய அனுமதி இல்லாமல் ஆதவர்ஜினாவுடைய அனுமதியோடு மட்டும்தான் வர்றாங்களா? நாங்கள் கேட்குறது தான். அப்போ விஜயை ஏன் குற்றம் சுமத்தக்கூடாது? விஜயோடைய அனுமதியோட வரலையா? புஷி ஆனந்த் ஆதவர்ஜினா அனுமதியோடு தான் வர்றாங்களா? அப்புறம் அதுதான் புஷி ஆனந்தோட ஞாபகம் வருது, நான் மறந்துடுவேன், அதனால சொல்கிறேன். இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த். அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் வந்து வர உள்ளாட்சி தேர்தலில் 234 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. இவர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேற,
ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னார், நாங்கள் விஜய் வந்து 4 தொகுதியில் கூட நிற்கலாம், ஆனால் அதுக்கான நேரம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ இந்திய சட்டப்படி 2 தான் நிற்கணும், ஒன்று. அடுத்தது உள்ளாட்சி தொகுதிகள் வந்து 234 தானே இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு தான் தெரியும். ஒருவேளை அதை மாற்றிருக்கிறாங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். 234 அவங்க ஜெயிக்கட்டும், அந்த வாழ்த்து நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வருவோம், சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி திமுகவில் யாரும் விரும்பி அழைத்து இங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் 2 பேர் கூட்டிட்டு வராங்க, அப்படியெல்லாம் இந்த செய்யலை. நான் என்ன சொல்கிறேன், இது எந்த கட்சி பண்ணாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அப்போ நம்ம தவறு பண்ணிட்டு இன்னொருத்தர குற்றம் நாம வந்து இப்போ யானை பேரம் நடக்குது அப்படின்னு ஆதவர்ஜுனா ஃபர்ஸ்ட் குற்றம் சுமத்தலை. நீங்க தாவேகா மேலேயும் விஜய் மேலேயும் நீங்க குற்றம் சுமத்துறீங்க குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு. பட் இந்த பக்கம் நம்மளும் தவறு செய்திருக்கோமே அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் உணரல. இல்லை, யார் எந்த அரசியல் தலைவர் வந்து அதை உணர்ந்து பேசுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் அவர் தப்பு பண்ணுறாரு அடுத்தவர் அப்படின்னு எந்த அரசியல்வாதி ஒத்துவாங்க? ஒன்று. அடுத்தது இப்போ அது அந்த பக்கம், இது நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறத உணராதது ஸ்டாலினுடைய பக்கம், அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறோமே அப்படிங்கிற உணர்வு விஜய்க்கும் கிடையாது. ஆக இது எல்லாமே ஒன்று தான். நம்ம எல்லாத்தையும் இப்போ நான் திமுக சார்பாக பேசணும் அப்படின்னா இதுக்கான பதில் நான் சொல்லலாம். நானும் திமுக விமர்சிக்க தானே செய்கிறேன். இதே விஷயம் வந்து தேமுதிகலேருந்து ஆட்களை இழுக்கலையா திமுக கடந்த காலத்தில்? இதை வந்து இவர் இருக்கட்டும், செல்வ கணபதி, அவர் வந்து அதிமுக காலத்தில் சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் சிக்கினார். அப்புறம் அவர் எம்பி பதவியை இழந்தது வந்து திமுக எம்பியாக. அவர் ஏன் இங்கே கொண்டு வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுத்து அங்கே போச்சு. இந்தியாவிலே முதன்முறையாக வந்து எம்பி பதவி இழந்த ஒரு பெருமைக்கு உள்ளானார். இதுல நான் இவங்க அவங்கங்கிற ஒரு விஷயம் வைக்கலையா? இது யார் பண்ணாலும் தப்பு. பாஜக, காங்கிரஸ் யாரு செய்தாலும் இது தவறு தான். காங்கிரஸும் பண்ணியிருக்குது. இப்போ இதுக்கான மூலம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஏன் சாமு சார் எல்லாருமே ஆப்போசிட் பார்ட்டியை மட்டும் விமர்சிக்கிறாங்க? மக்களுக்கு இது தெரியாதா? நீங்களும் தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரியாதா? ஏன் யாருக்கு தெரியாது? இப்போ நான் பேசுகிற மாதிரி, இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி இங்கே எத்தனையோ பேர் சொல்லுவாங்களே திமுக மட்டும் செய்யலையான்னு கேட்க தானே செய்கிறாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு யாரும் தாவேக்காவை சொல்லலையா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னே காங்கிரஸ் பண்ணுச்சு. என்னன்னா அங்கே வந்து தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸுக்கு எதிராக இருக்குது. உடனே வந்து நம்ம அதுலேருந்து ஒரு குரூப்பை இழுத்து ராத்திரியாக அந்த ஆளுநர் வந்து முதலமைச்சராக ஒருத்தருக்கு இது பண்ணி விட்டார். இது நடந்துச்சு, இது ராக்கவுத்து. இது பல வருடங்களுக்கு முன்னால். இப்படி இந்தியா முழுக்க காங்கிரஸ் பண்ணியிருக்கு பல இடங்களில். அதுக்கப்புறம் பாஜக பண்ணது நமக்குலாம் தெரியும். சரி, அதான் பாஜக மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதான் நம்ம பேசின விஷயந்தான். அதாவது ஆளுங்கட்சி அப்படிங்கிறது தான் காரணம். கிட்டத்தட்ட 71.5% ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அப்படின்னு மக்கள் சரியாக தான் கணிக்கிறாங்க. அரசியல்வாதிகளை இவங்க எங்கே ஆளுங்கட்சி அங்கே போய் ஒட்டிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இல்லை வேற என்ன கொள்கை விஷயங்கள் இருக்குது? இப்போ அதிமுக கொள்கைனா என்ன இருக்குது, இல்லை தேவேக கொள்கைனா என்ன இருக்குது, பேசிக்கலாம் கொள்கைன்னு. இப்போ இதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாஜக பற்றின பேச்சே இல்லையா? வழக்கம் போல் வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு திமுக தான் காரணங்கிறாரு. ஒருவேளை வந்து நம்ம யாருக்கும் தெரியாமையே கச்சத்தீவு கிடச்சிருச்சா? அது விஜய்க்கு மட்டும் தெரியுமா? இல்லை நீட்டு ரத்து பண்ணிட்டாங்களா? அதுவும் நமக்கு தெரியலையா? இல்லை கல்வி நிதியெலாம் வந்துருச்சா? இப்போ பிரதமர் மோடி வந்து இவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார்ல, நான்லாம் வந்து முக ஸ்டாலின் மாதிரி கருதலாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன், பிளாஸ்ட் தானார்ல, அந்த மாதிரி மோடியை பிளாஸ்ட் பண்ணி அவரும் பாய்ந்துட்டு எல்லாத்தையும் வெளியில் மட்டும் சொல்லிடாதீங்க, இது எல்லாமே கொடுத்துட்டேங்கிறனால இவர் சொல்லலையா அப்படின்னு தெரியல. அதனால் இந்த கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஆக பெரும்பாலான கட்சிகளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம். அதை வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒத்து வரக்கூடியது எப்பயாவது தான். பல சமயங்கள் வந்து நம்ம ஒரு மாதிரி அதாவது நான் ஒரு மாதிரி சிந்திப்போம், வர்ற ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறதே தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் தாவேக்கா போகிறாங்க, தேர்தல் வரப்போகுது. மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மக்கள் என்ன நடக்கு அரசியல்னு இந்த தேர்தலில் மீண்டும் அவங்களே கேண்டிடேட்டாக வரும்போது ஆதரிச்சிருவாங்களா சார்? இல்லை, இது ஒரு தடையாக இருக்காது. அதாவது இது வந்து தவறு தான், அதை நம்ம ஒத்துக்கிறோம். அந்த தவறு தான், இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறோம். இதை நம்மளை மாதிரி இதை யோசனை பண்ணி அந்த தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போகக்கூடிய ஆட்கள், மனசில் இருத்துக் கொள்பவர்கள் வந்து குறைவான ஆட்கள் தான். ஏன்னா கர்நாடகத்தில் என்ன நடந்தது? பாஜக வந்து அதான் பண்ணுச்சு. காங்கிரஸ்லேருந்தும் இவங்க மதச்சார்பற்ற ஜனதாதளத்திலேருந்துலையும்
எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி இழுத்துட்டு அங்கே இடைத்தேர்தலில் அவங்களையே நிறுத்தி பிஜேபியாக நிறுத்தி வெற்றி பெற்றது பெரும்பாலும். இப்படி மாதிரி மத்திய பிரதேசம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் ஆதரவு அளிக்க தான் செய்கிறாங்க. அது வருத்தமாக இருந்தாலும் அது வந்து நடக்குது. அதனால் இந்த மறுபடியும் இங்கே இந்த 4 வச்சுக்கோங்க உதாரணமாக. இன்னும் வேறு யாரும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்களான்னு தெரியல. இந்த 4 இடைத்தேர்தல் வைப்போம். திருச்சி கிழக்கு விட்டுருவோம், அதை விஜய் ஜெயிச்சது. இந்த 4ல் இவங்களே ஜெயிப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெற்றி தோல்விக்கு வேற பல காரணங்கள் இருந்தால் கூட இது வந்து ஒரு தடையாக இருக்காது. ஏன்னா நம்ம ஜனநாயகம் அப்படி.